வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமித்ஷா சந்திப்பு, மேடையிலிருந்து கீழே இறங்கியதால் கடும் மன உளைச்சல், ஓரங்கட்டிய எடப்பாடி, புலம்பும் உதயகுமார். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகம் புறக்கணிப்பா? செங்கோட்டையன் ஜெயக்குமாரை தொடர்ந்து போர்க்கொடி. அமித்ஷாவுடன் நடந்த சந்திப்பின் போது மேடையில் ஏறிய தன்னை கீழே இறக்கி விட்டதால் எடப்பாடி மீது அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமார் கடும் அதிருப்தி அடைந்து உள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் உதயகுமார். கடந்த அதிமுக ஆட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருந்தார். கட்சி தலைமை பொறுப்புக்கும் யார் வருவார்கள் என்பதனை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப அவர்களிடம் தனது விசுவாசத்தை காட்டுவதில் உதயகுமார் வல்லவர். தலைமை பொறுப்புக்கு வருபவர்களை ஆதரித்து கருத்து தெரிவிப்பதில் கட்சியிலேயே முதல் ஆளாக இருப்பவர் உதயகுமார். விசுவாசகுமாரும் டாக்டர் வெங்கடேசுடன் பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலம் சசிகலா குடும்பத்தில் நெருக்கத்தை வளர்த்து கொண்டார். பின்னர் அதிமுகவில் தனக்கென ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது காலில் செருப்பு அணியாமல் விசுவாசத்தை காட்டினார். இதேபோல ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என கால மாற்றத்திற்கு ஏற்ப தனது ஆதரவு குரலை உயர்த்தி பேசி வந்தார். கட்சிக்குள் சூழல் மாறுவதையும் சரியாக கணித்து எடப்பாடி பழனிசாமியின் முதன்மை விசுவாசியாகவும் மாறினார். சமுதாய ஓட்டு சரிவு அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டிய பின்பு எடப்பாடி தரப்பிற்கு முக்குளத்தோர் சமுதாயம் ரீதியாக போதிய ஆதரவு இல்லை. இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக செல்வாக்கு கடுமையாக சரியத தொடங்கியது. இதனை சரிகட்ட தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாய பிரதிநிதியாக உதயகுமாரை காட்ட நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். தென் மாவட்டம் அதிமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன், நந்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு போன்றோர் இருந்தாலும் உதயகுமாருக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். ஒரு கட்டத்தில் உதயகுமாரின் விசுவாசத்திற்கு பரிசு கொடுக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவராக ஆக்கினார். எடப்பாடியுடன் நெருக்கம் கூட்டணிக்காக அதிமுகவிற்கு பாஜக நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக பொதுவெளியில் பேச்சு எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்பொழுது கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் மாநில நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக சந்தித்து பேசியதாகவும் கூறினார். நள்ளிரவு சந்திப்பு நிகழ்ந்த நிலையில் விடிந்ததும் உதயகுமார் வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தனது வழக்கமான பாணியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இந்தியாவின் இரும்பு மனிதர் என புகழ்ந்து பாஜகவினரை ஒற்றை வரியில் உச்சி குளிர செய்தார். மரியாதை குறைவு அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் சென்னையில் நடந்த அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பில் தன்னை மேடையில் விட்டு கீழே இறங்கிவிட்டு வழக்கம் போல கொங்கு பகுதியை சேர்த்து நிர்வாகிகளை மட்டும் எடப்பாடி மேடையில் ஏற்றியதாக கூறி உதயகுமார் தற்பொழுது அதிருப்தியில் இருப்பதாக மதுரை மாவட்ட கட்சியினர் மத்தியில் பரபரப்பு பேச்சு ஓடுகிறது. அன்றைய தினம் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பிற்காக எடப்பாடியுடன் வேலுமணி, முனுசாமி மற்றும் உதயகுமார் உள்ளிட்டோர் மேடைக்கு வந்தனர். ஆனால் மேடையில் போதிய நாற்காலி இல்லை என கூறி தன்னுடன் இருந்த வேலுமணி, முனுசாமி மேடை ஏற்றி எடப்பாடி பழனிசாமி உதயகுமாரை கீழே இறங்குமாறு கூறிவிட்டார். இதை சற்று எதிர்பாராத உதயகுமார் பெரும் அதிர்ச்சியடையும் மன உளைச்சலுக்கையும் சந்தித்துள்ளார். அதிமுக சட்டமன்ற துணைத் தலைவரான தனக்கே மேடையில் சீட்டு இல்லை என கடும் அதிருப்தியில் இருந்த உதயகுமார் நிகழ்ச்சி நடத்த ஓட்டலில் இருந்து யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பி சென்றுள்ளார். விருந்திலும் அப்செட்
அன்று மாலை எடப்பாடி வீட்டிலும் அமித்ஷாவிற்கு கொடுக்கப்பட்ட விருந்து நிகழ்ச்சியிலும் உதயகுமார் பங்கேற்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த விருந்திற்கு எடப்பாடி தரப்பில் இருந்து உதயகுமாருக்கு முறையான அழைப்பும் வரவில்லை என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் தென் மாவட்டத்தை சார்ந்த அதிமுகவினரோ எடப்பாடி தொடர்ந்து தென் மாவட்டங்களையும் முக்குளத்தோர் சமுதாயத்தையும் திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாக, தான் சார்ந்த கொங்கு மண்டலத்தையும் குறிப்பிட்ட அவரது சமூகத்தையும் சேர்ந்தவர்களுக்கும் மட்டுமே கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் கருதுகின்றனர். ஆதரவாளர்கள் கொதிப்பு அதிமுக பிளவுபட்ட போதும் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய போதும் மீண்டும் பாஜக ஆதரவு நிலை வந்த போதும் முதலாக எடப்பாடியின் பின்னால் நின்ற உதயகுமாருக்கே எடப்பாடி ஆப்பு வைத்ததாகவும் தன்னை தவிர வேறு யாரையும் கட்சியில் முன்னிலைப்படுத்த விரும்பாமல்தான் இதுபோன்ற நிகழ்வுகளை எடப்பாடி திட்டமிட்டு நிறைவேற்றி வருவதாகவும் உதயகுமாரின் ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்துள்ளது. எடப்பாடியை வெளிப்படையாக யாரும் ஆதரிக்க தயாராக இல்லாத போதே தான் முதல் ஆளாய் ஆதரித்ததாகவும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தன்னை எடப்பாடி திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாகவும் எடப்பாடி மீது உதயகுமார் மன வருத்தம் அடைந்து தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடியின் தொடர் நடவடிக்கைகளை பொறுத்து முடிவெடுத்து கொள்ளலாம் என்றும் கூறியிருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே எடப்பாடி மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் பகிரங்கமாகவே போர்க்கொடி தூக்கி தனியாக செயல்பட்டு வருகிறார். இதேபோல எடப்பாடியின் குரல் ஒலித்து வந்த ஜெயக்குமாரும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் அதிருப்தியிலும் மௌனமும் இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடிக்கு எதிராக உதயகுமாரும் போர்க்கொடி தூக்கி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அதிமுகவில் பெரும் பரபரப்பும் விறுவிறுப்பான பேச்சுக்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து